அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம சிக்ஸ்த் ஹிஸ்டரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 3யோட 4th லெசன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி லெசன்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 4th லெசன் என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் கிங்டம்ஸ். அகைன் இந்த லெசனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். நம்மளுக்கு இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வந்தே ஆகும். ஸோ சேரா சோழ பாண்டியஸ் அவங்களுடைய சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுல பல்லவாஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து யார் யாரை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்லவாஸ், சாளுக்கியாஸ், ராஷ்டிரகூடஸ். சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சங்கம் ஏஜ்ல நம்ம என்ன பார்த்திருப்போம், சேரா சோழ பாண்டியாஸ் எல்லாமே பார்த்திருப்போம், ரைட்? சோ அதுக்கப்புறம் அது போக மிச்சம் இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் என்ன அப்படிங்கிறது இதுல இருந்து கேட்டிருக்காங்க. சோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் தான். ஓகேங்களா? சோ பல்லவா டெரிட்டரிஸ் எதுல இருந்து எது வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே காட்டியிருப்பாங்க இதுல. சோ துங்கபத்ராவோட நதிக்கரையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் மசூலிப்பட்டினத்துக்கு கீழே வரைக்கும், சரிங்களா? சோ மாமல்லபுரம் இது எல்லாமே இதுல கம்பேர் பண்ணிருப்பாங்க. இவங்க பல்லவாஸா இருந்திருப்பாங்க. ஸோ நம்மளுடைய மகாபலிபுரம், ஸோ நம்மளுடைய சென்னையில இருந்து ரூல் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லவர்களாக தான் இருந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ இவங்களுடைய சோர்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மண்டகப்பட்டு கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ மண்டகப்பட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பல்லவர்களுடைய காலத்துல. ஓகேங்களா? அங்க வந்து இவங்களுக்கான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலிகேசி 2. ஓகேங்களா? ஸோ புலிகேசி 2வோட ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷனும் மண்டகப்பட்டு கேவும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காசக்குடி பிளேட்ஸ், காசக்குடி செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்களுடைய காப்பர் பிளேட்ஸ், இவங்களுக்கான சோர்சஸ். லிட்ரேச்சர், இவங்க பீரியட்ல என்னென்ன லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்த விலாச பிரஹசனா, அவந்தி சுந்தர கதா, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், இது எல்லாமே வந்து பல்லவர்களுடைய காலத்துல தான் வந்திருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஃபாரின் நோட்டஸ். ஸோ வெளியிருந்து வந்தவங்க யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் டிராவலர் யுவான்ஸ்வாங்கோட குறிப்புகளும் இவங்களை பத்தி எல்லா விஷயங்களுமே அதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த லெசன்ல ஸோ யாரெல்லாம் லைனா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ மகேந்திரவர்மர்ல இருந்து நரசிம்மவர்மர்ல இருந்து லைனா எல்லாருமே கொடுத்திருப்பாங்க. இவங்க அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும், சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இங்க கொடுத்திருக்கிறது நரசிம்மவர்மன் 1's ஆர்மி ஜெனரல் வாஸ் பரஞ்சோதி. ஸோ பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிறது திரும்ப நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய சங்க இலக்கியங்களை கூட இந்த பரஞ்சோதி முனிவர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரஞ்சோதி அப்படிங்கிறது பின்னால் என்னவா மாறி இருப்பார் அப்படின்னா 63 நாயன்மார்கள்ல ஒன்றா மாறி இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. நரசிம்மவர்மன்ஸ் 1's ஆர்மி ஜெனரல் வாஸ் பரஞ்சோதி, பாப்புலர்லி நோன் அஸ் சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர். ஓகேங்களா? இவர் யார் அப்படின்னா ஒன் ஆஃப் த 63 நாயன்மார்ஸ். Paranjoti led the Pallava army during the invasion of Vadabi. ஸோ வாதாபியோட படையெடுப்பின் போது இவர் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஆஃப்டர் த விக்டரி he had a change of heart and devoted himself to Lord Shiva. ஓகேங்களா? ஸோ இது எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிய புராணம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பல்லவாஸ் எல்லாருமே மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புத்தாவை வந்து பின்பற்றவங்களா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இவங்களுமே வந்து மாறிட்டு திருப்பி என்ன ஆயிட்டாரு, சிவனடியார்களா மாறி இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? So next one, நேம் ஆஃப் த கிங் அண்ட் டைட்டில்ஸ் அடாப்டட். ஸோ இவங்களுடைய கிங்ஸ் என்னவா இருந்தது, இவங்க என்ன டைட்டில்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறதுக்கு அவனி சிம்மா அப்படிங்கக்கூடிய ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்ம விஷ்ணுவும் நரசிம்மவர்மா 1க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய டைட்டில்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா மகேந்திரவர்மா 1க்கு நிறைய இருக்கும். இவர் வந்து ரிப்பீட்டட். ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகேந்திரவர்மா 1 தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து வெறும் போர்களை மட்டும் சிறந்து இல்லாம இவருமே வந்து நிறைய விஷயங்களை சிறப்பா இருப்பாங்க. மேல நம்ம சந்திரகுப்தா பார்த்திருப்போம், அதே மாதிரிதான் இவரும். ஓகேங்களா? மகேந்திரவர்மா 1 என்ன அப்படின்னா இவருடைய பெயர்கள் சங்கீர்ண ஜதி, மத்த விலாசா, குணபரா அண்ட் சித்திரகார புலி, விசித்திர சித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரும் இவருக்கும் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுவும் எதனால அப்படின்னா இவர் சங்கீதத்துல சிறந்த விளங்குவராக இருப்பாரு, நகைச்சுவையில வல்லவராக இருப்பாரு, அது மட்டும் இல்லாம மியூசிக்ல பயங்கரமா இருப்பாங்க, படம் வரையறதுல ரொம்ப சிறப்பா இருப்பாரு, வீணை வாசிக்கிறதுல சிறப்பா இருப்பாங்க. சோ இதனால வந்து இவருக்கும் இந்த பெயர்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நரசிம்மவர்மா 1 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாமல்லன், வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல்லவ காலத்தோட ஆர்கிடெக்சர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ பல்லவ ஆர்கிடெக்சர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு இதுல வந்து ஒரு 3 கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்னு ராக்கட் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ராக்கட் டெம்பிள்ஸ் குடைவரை கோயில்களுக்கோ பாறைகள் இருந்து குடைஞ்சு எடுக்கக்கூடியது. ஸோ இந்த ராக்கட் டெம்பிள்ஸ் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகேந்திரவர்மா ஸ்டைல். ஸோ இது வந்து யாரோட ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது மகேந்திரவர்மனுடைய பாணியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மோனோலித்திக் ரதாஸ் அண்ட் ஸ்கல்ப்சரல் மண்டபஸ். ஸோ ஒவ்வொரு தனித்தனியா இருக்கும். ஸோ அது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாமல்லன் ஸ்டைல்.
மாமல்லன் யாரு? நம்ம நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலதான் பார்த்திருப்போம், ரைட்? ஸோ நரசிம்மவர்மன் தான் மாமல்லன் அழைக்கப்படுவோம். அது வந்து மாமல்லனுடைய ஸ்டைல். ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜசிம்மன் ஸ்டைலும் அதுவா தான் இருக்கும், நந்திவர்மன் ஸ்டைலும் அதுவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ என்ன பண்ணிருப்பாங்க, மகேந்திரவர்மன் ஸ்டைல் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா மண்டகப்பட்டு குகை கோவில்ல போய் எல்லாமே வந்து இவருடைய ஸ்டைல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கறது இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ கேவ் டெம்பிள் மண்டகப்பட்டு, பஞ்சபாண்டவர் ரதங்கள், அர்ஜுனோட பெனன்ஸ், ஸோ காஞ்சி கைலாஷ்நாதர் டெம்பிள். ஸோ இது எல்லாமே இவரோட ஸ்டைல இருக்கும். அதே மாதிரி நந்திவர்மா ஸ்டைல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி வைகுண்ட பெருமாள் டெம்பிள் இவருடைய இதுல தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்களுடைய இதை பத்தி எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சாளுக்கியாஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ சாளுக்கியாஸ் யாரு? ஸோ சாளுக்கியாஸ் வந்து இப்போ சாளுக்கியர்கள் வந்து சோழாவோட பீரியட்ல சாளுக்கியர்கள் வந்து அவங்களுடைய திருமணம் செஞ்சிருப்பாங்க. விஜயாலய சோழன் மூலியமா நம்மளுக்குள்ள வந்திருப்பாங்க, சரி விக்ரமாதித்தன் மூலியமா நம்மளுக்குள்ள வந்திருப்பாங்கல்ல. ஸோ அது எல்லாமே இதுல இருந்திருக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு அடுத்தது வந்து அந்த சோழாவோட டைனாசிட்டி அப்படிங்கறதே வந்து கீழே சாளுக்கியர்கள் மேலி சாளுக்கியர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே மாறி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ சாளுக்கிய டைனாசிட்டிஸை பிரிக்கிறாங்க, 3ஆ பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமி, சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கி, இவங்க வந்து ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி, ஸோ இவங்க வந்து வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மூணு டைப்பா வந்து சாளுக்கியாஸை பிரிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய சோர்சஸ் எல்லாம் என்ன, இவங்களோட பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன உங்களுக்கு சோர்சஸ் இருக்கு? பதாமி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மங்களேஷா காஞ்சி கைலாஷ்நாதர் டெம்பிள். ஓகேங்களா? ஸோ காஞ்சி கைலாஷ்நாதர் கோவில் இருக்கக்கூடிய பதாமி குகை கல்வெட்டு, ஸோ அதுதான் வந்து கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பட்டாடக்கல் விருபாக்ஷா டெம்பிளோட இன்ஸ்கிரிப்ஷனும் இவங்களுடையது. நெக்ஸ்ட் ஒன் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலிகேசி 2. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து சாளுக்கியர்களுடைய சிறப்பை பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரின் நோட்டீஸ் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் டிராவலர் யுவான் ஸ்வாங். ஸோ யுவான் ஸ்வாங் அங்கேயும் வந்திருப்பாரு, பல்லவாசோட பீரியட்லயும் வந்திருப்பாரு, சாளுக்கியா பீரியட்லயும் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ஐஹோல் கல்வெட்டுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இட் இஸ் ஃபவுண்ட் அட் மேகுதி டெம்பிள் இன் ஐஹோல். ஓகேங்களா? ஸோ மேகுதி டெம்பிள் அப்படிங்கக்கூடிய ஐஹோல் இருக்கக்கூடிய மேகுதி கோவில்ல வந்து கிடைச்சிருக்கும். ஸோ பாகல்கோட் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாகல்கோட் டிஸ்ட்ரிக்ட்ல. இட் இஸ் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட் பை ரவி கீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய a court poet of Chalukya king Pulikesi II. ஸோ புலிகேசி 2ல இருக்கக்கூடிய ஒரு கோட் போய் சாளுக்கிய கிங் வந்து ரவி கீர்த்தி அப்படிங்கிறவர் சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாரு. இட் மேக்ஸ் அ மென்ஷன் ஆஃப் த டிஃபீட் ஆஃப் ஹர்ஷவர்தனா பை புலிகேசி 2. ஹர்ஷவர்தனாவை மேல நம்ம பார்த்து போல ஹர்ஷஸ். ஸோ புலிகேசி 2 எப்படி வந்து ஹர்ஷவர்தனாவை வீழ்ச்சி செஞ்சாங்க, தோக்கடிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஐஹோல் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது பாருங்க கேப் டெம்பிள் பதாமி, இதெல்லாம் நம்ம மேலே பார்த்துருப்போம். கல்லேஸ்வரா டெம்பிள் பகலி, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுடைய விஷயங்கள் என்ன, ஆர்கிடெக்சர் என்ன, இவங்களோட ஸ்கல்ப்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பட்டாடக்கல். ஸோ பட்டாடக்கல் யாரோடது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ சாளுக்கியாஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பட்டாடக்கல் அப்படிங்கிறதும் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கும், அப்படி மாற்றப்பட்டிருக்கும். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் a ஸ்மால் வில்லேஜ் இன் பாகல்கோட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் பாகல்கோட் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுவுமே வந்து பாகல்கோட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் வில்லேஜ்ல தான் பட்டாடக்கல் அப்படிங்கிறது இருக்கு. இட் ஹாஸ் 10 டெம்பிள்ஸ். இதுல வந்து ஒரு 10 கோவில்கள் இருக்கு. அவுட் ஆஃப் தெம் 4 were built in northern style அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கட்டிடக்கலைகளுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நாகரா பாணி, திராவிட பாணி அப்படின்னு சொல்லி, நாகரா ஸ்டைல், திராவிடா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு சொல்லி நம்ம பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நார்தன் ஸ்டைல்ஸ்ல ஒரு 4 கோவில்கள் கட்டியிருக்காங்க. ஸோ நார்தன் ஸ்டைல் அப்படிங்கிறது நாகரா ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். while the rest 6 are in the southern style. ஸோ இதுல இருக்கக்கூடிய மிச்ச 6 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திராவிட பாணியில கட்டப்பட்டிருக்கு, திராவிட ஸ்டைல்ல. விருபாக்ஷா டெம்பிள் அண்ட் சங்கமேஸ்வரா டெம்பிள் ஆர் இன் திராவிடா ஸ்டைல் அண்ட் பாபநாத டெம்பிள் இஸ் இன் நாகரா ஸ்டைல். ஸோ இதுலயுமே இன்னும் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விருபாக்ஷாவும் சங்கமேஸ்வரா டெம்பிளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா திராவிட ஸ்டைல கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பாபநாத டெம்பிள் வந்து நாகரா ஸ்டைல கட்டியிருக்காங்க. The Virupaksha temple is built on the model of Kanji Kailashnathar temple. Sculptors brought from Kanji were employed in its constructions. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ வந்து காஞ்சியில இருந்து எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? So Virupaksha temple is built on the model of, அதனாலதான் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஞ்சி கைலாஷ்நாதர் டெம்பிள் இருக்க மாதிரியே இங்கேயே வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்காகவும் சொல்லி அங்க இருக்கக்கூடிய சிற்ப கலைஞர்களை நம்ம இங்க எம்ப்ளாய் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்தது யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஷ்டிரகூடாஸ் வராங்க. ஸோ ராஷ்டிரகூடா கிங்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
ஸோ இவங்களை பத்தி எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ராஷ்டிரகூடாஸ் கிங்ஸ் என்ன, இவங்க லிட்ரேச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஃபென்ட் ஐலாண்ட்ஸ், ஸோ அதுல இருக்கக்கூடிய எலிஃபென்டா கேவ், கைலாஷ்நாதர் டெம்பிள், இது எல்லாம் பத்தியுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்க தான் நம்ம லாஸ்ட்டுமே வந்து ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் அப்படிங்கறத பார்த்திருப்போம். கைலாஷ்நாதர் டெம்பிள், எல்லோரா, இங்கேயுமே வந்து ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா. ஸோ ஜெய் நாராயண டெம்பிள், எலிஃபென்டா கேவ், ஸோ இங்க இது எல்லாமே இங்க வந்து சிறப்பாக சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ ராஷ்டிரகூடாஸ்ல பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து வெறும் கண்டென்ட்ஸா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஸோ எல்ஸ்வேர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த நாடுகள் என்னவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லீஷன் ஜெயன் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து 71 மீட்டர் டால் அப்படிங்கிறதுல நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ பில்ட் டியூரிங் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாங் டைனாசிட்டி இன் சைனால. ஸோ மேலேயே நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஹர்ஷாவோட பீரியட்ல தாங் டைனாசிட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம், ரைட். ஸோ அந்த இடத்துல லீஷான் ஜெயின் புத்தா அப்படிங்கிறது வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க 71 மீட்டர் டால்ல, 713 and 803 AD. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்தாத். ஸோ இந்த பாக்தாத் அப்படிங்கிறது தி கிரேட்டஸ்ட் சிட்டி ஆஃப் இஸ்லாமிக் எம்பையர் ஆஃப் 8th and 10th centuries AD அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இஸ்லாமிக் எம்பையர்ல இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து நம்மளுடைய கண்ட்ரிபியூஷன். அந்த டைம்ல இங்க வேற உலகத்துல வேற என்னெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. அடுத்த லெசன்ஸோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.